ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்ன ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பரோட்டா அண்ட் சால்னா. பரோட்டா செய்ய தேவையான பொருட்கள்: மைதா 2 கப், தண்ணீர் 1 கப், எண்ணெய் 6 to 8 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் மைதா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரியே பிசைஞ்சிக்கலாம். எனக்கு 2 கப் மைதாவுக்கு 1 கப் தண்ணி தேவைப்பட்டுச்சு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பிசைஞ்சு நல்லா நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ்க்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இதில் கொஞ்சோண்டு மைதா தூவி அதுக்கு மேலே இதை வச்சு இந்த மாதிரி நல்லா இழுத்து இழுத்து பிசையணும். ஒரு 10 மினிட்ஸ் ஆர் ஒரு 10 நிமிஷமாவது நல்லா பிசைஞ்சிக்கணும். இந்த மாதிரி இழுத்து இழுத்து பிசைஞ்சிங்கன்னா தான் நம்மளோட புரோட்டா வந்து நல்ல சாஃப்டாகவும் லேயராகவும் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா இழுத்து இழுத்து பிசைஞ்சிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் பிசைஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா ஃபோல்ட் பண்ணி விட்டியாச்சு. இப்போ இதை நம்ம அந்த பவுலில் வச்சு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா உருட்டி எடுத்துட்டு இதை வந்து நம்ம அப்படியே ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு துணி இல்லைன்னா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போது 2 மணி நேரம் ஆயிடுச்சு, பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இதை மறுபடியும் நல்லா பிசைஞ்சிட்டு இந்த பாருங்கள் சூப்பராக சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி ஓட்டையாக வரும். நீங்கள் இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உருண்டைகளாக உருட்டிடலாம். இந்த மாதிரி 2 விரலுக்கும் இடையில வச்சுட்டு இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வெடிப்பு இல்லாத உருண்டைகளாக கிடைக்கும். இதுக்கு மேலே மறுபடியும் 1 டீஸ்பூன் அல்லது ஒரு 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கம் படுற மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிட்டு பிளேட்டை கமுத்தி போட்டு இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு கையை வச்சு இந்த மாதிரி எடுத்து விடுங்க. நல்லா விரிச்சிக்கலாம். எவ்வளோ நேரம் உங்களுக்கு கைட்டு விரிக்க முடியுமோ அவ்வளோக்குள்ளே விரிச்சிட்டு நம்ம சப்பாத்தி கட்டை வச்சு கூட நீங்கள் விரிச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்ல இடையில இந்த மாதிரி ஓட்டை விழுந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா விரிச்சிட்டு லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி லைட்டாக இழுத்தீங்கன்னா நல்லா இழுக்க வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி லைட்டாக இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்துட்டு இதை நம்ம ரோல் பண்ணிடலாம். மறுபடியும் இது மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சிடலாம். இது இன்னொரு மெத்தட் நான் சொல்லி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி நல்லா விரிச்சு விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. நல்லா மேலே எண்ணெய் தடவிட்டு கத்தியை வச்சு இந்த மாதிரி எவ்வளோ குட்டியாக உங்களுக்கு இந்த மாதிரி கோடு இது பண்ண முடியுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு கத்தி வச்சே இந்த மாதிரி சென்டர் வரைக்கும் இப்படியே ரோல் பண்ணி எடுத்துகிட்டே வாங்க 2 சைடும். இந்த மாதிரி எடுத்த பாரி இதே மாதிரி இழுத்து இழுத்து விட்டிங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு நல்லா இழுக்க வரும். திரும்ப இதை நம்ம ரோல் பண்ணிடலாம். அதே மாதிரி மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி தனியாக எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் செஞ்சாச்சு. இப்போ நம்ம போட்டு எடுத்துடலாம். ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதுக்கு மேலே லைட்டாக புரோட்டா சேர்த்ததும் கொஞ்சம் எண்ணெய் மேலே தடவிட்டு இந்த மாதிரி மாற்றி போட்டுடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இருக்க மாற்றி போடுங்க. அப்போ தான் உள்ள வரைக்கும் நல்லா வெந்து வரும் நமக்கு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. இந்த மாதிரி மாற்றி எடுத்து போட்டால் நமக்கு சூப்பரான பரோட்டா வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு. இந்த பாருங்கள், இதை எப்படி நல்ல சூடாக இருக்கும் போதே ஒரு 2-3 வச்சு இந்த மாதிரி அடித்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக அடிக்கணும். அப்படின்னா தான் நமக்கு லேயராக வரும். சூடாவோட நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் நமக்கு எவ்வளோ லேயராக இருக்குன்னு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்.
அடுத்து இதுக்கு ஒரு ஈஸியான ஒரு சால்னா பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். கடல் பாசி ஒரு 2 to 3, கிராம்பு ஒரு 4, பெருஞ்சீரகம் ஒரு 2 டீஸ்பூன், மிளகு 2 டீஸ்பூன், பட்டை 2, ஏலக்காய் 3, முந்திரி 10, தேங்காய் 2 கப் எடுத்துக்கோங்க. தக்காளி 2 மீடியம் சைஸாக எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 2 அதே மாதிரி மீடியம் சைஸ். பச்சை மிளகா 3 to 4, நான் 4 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, அப்புறம் பெருஞ்சீரகம், மிளகு, ஏலக்காய், கடல் பாசி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். எண்ணெய் சேர்க்காமல் வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா வறுத்தோடனே அது நல்லா பொரிய ஆரம்பிக்கும். பொரிய ஆரம்பித்ததும் தேங்காய் சேர்த்துக்கலாம். லைட்டாக வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வறுத்து இதை தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஆற வச்சு மிக்சியில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. திரும்ப அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் ஒரு பிரியாணி இலை சேர்த்து, அதுக்கப்புறம் வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பாதி அளவுக்கு வெந்ததும் தக்காளி சேர்த்துக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுட்டே இருங்க. ஒரு 3 minutes வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம அப்படியே ஒரு குக்கருக்கு மாற்றிடலாம். நீங்கள் முதல்ல இருந்தே குக்கரில் செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். அப்புறம் எடுத்து வச்சுருக்க சிக்கன் பீசஸை இதில் சேர்த்துடலாம். எலும்பு பீஸாக சேர்த்துக்கோங்க, அப்படின்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணும். இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததும் மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுட்டு குக்கரில் 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. குக்கர் விசில் நல்லா அடங்கியதும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நமக்கு சூப்பரான ஈஸியான சால்னா ரெடி ஆகிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லேயர் பரோட்டாவும் சால்னாவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்ம என்ன ருசிக்கலாம் ஃபேஸ்புக் பேஜில் போஸ்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நம்ம என்ன ருசிக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நம்மளோட ஃப்யூச்சர் ரெசிபீஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க்ஸில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.